தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவெளியில உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் 99 வயது இருக்கும் போது தேவன் அவனுக்கு தரிசனமானார். நான் சர்வ வல்லமை உள்ளவர், எனக்கு முன்பாக உத்தமனாய் நட என்று சொன்னார். அன்பான சகோதரனே சகோதரியே, 99 வயதுள்ள மனுஷனுக்கு தேவன் என்ன பண்ணார்னா தரிசனம் கொடுத்தார். இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கையில நம்ம வளரணும்னா, பெருகணும்னா, பயன்படுத்தப்படணும்னா, நல்ல நிலைக்கு உயர்ந்த பதவிக்கு நம்ம வரணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? அன்பான தேவ ஜனமே, பிரியமான தேவ ஜனமே, தரிசனம் இருக்க வேண்டும். தரிசனம் இருக்குமானா கண்டிப்பா அந்த தரிசனத்தை பிரியமான தேவ ஜனமே ஒரு நாள் நிறைவேற்றுவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா வாசித்து பாருங்கள். யோசேப்பு 17 வயது உள்ள வாலிபனாயிருந்தான். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரியமான தேவ ஜனமே, பெங்களூர் பட்டணத்தினுடைய பல பகுதிகளில் 25 வயசுக்குள்ள 31 வயசுக்குள்ள ஃபிக்ஸ் பேனர்களை போட்டு செத்து போயிட்டானுங்க. என்ன பண்றாங்க? பேனருங்க போட்டுடுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க ரொம்ப சின்ன வயசுலயே என்னங்க கத்துக்கொள்ளக்கூடாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் கத்துக்குன்னு, செய்யக்கூடாத பாவங்கள் எல்லாம் செஞ்சு தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி, என்னங்க பெத்தவங்களுக்கு என்ன அடக்கம் பண்ண வேண்டிய இவங்க கடைசியில பெத்தவங்க பிள்ளைங்களை பண்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனா யோசேப்பை கவனித்து பாருங்கள். அவன் 17 வயது உள்ளவனா இருந்தான். அது 17 வயதுல நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அன்பான தேவ ஜனமே 5ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அவனுக்கு அந்த 17 வயசுலயே தேவ தரிசனம் உண்டாகிறது. அவன் ஒரு சொப்பனத்தை காண்றான். அந்த சொப்பனத்துல பாத்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, 11 அரைக்கட்டுகள் அவனுடைய அரைக்கட்டுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறத பார்க்கிறான். இதை உடனே அவனுடைய சகோதரிடத்துல சொன்ன உடனே, அன்பான சகோதரனே சகோதரியே, அவனுடைய சகோதரர்கள் அவனை மிகவும் வெறுக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே மறுபடியும் அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாவது. அதுல 11 நட்சத்திரங்களும் அன்பான சூரியனும் சந்திரனும் அவனை பணிந்து கொள்வது போல. இதை சொன்ன உடனே இன்னும் அவங்க எரிச்சல் அடைந்து அவனை இன்னும் அதிகமா பகைக்கிறாங்க. ஆனா 11ஆம் வசனம் சொல்லுது, இது எல்லாவற்றையும் அவருடைய தகப்பனா இருக்கிற யாக்கோபு தன் உள்ளத்திலே வைத்திருந்தார் என்று சொல்லி. ஆனா கொஞ்ச நாள் ஆன உடனே அண்ணன்மாருங்கெல்லாம் ஆடு மேய்க்க போறாங்க. போகும்போது அன்பான தேவ ஜனமே, போய் 2-3 நாள் ஆயிடுது, இவங்க வரல. அப்பா யோசேப்பை கூப்பிட்டு சொல்றாரு, உங்க அண்ணன்மாருங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல, போய் விசாரிச்சுனுவான்னு. அவன் போய் அங்க அக்கப்பக்கத்துல உள்ள கேட்டான், ஐயா இப்போ அவங்க இங்கிருந்து கொஞ்சம் தூரம் முன்னால தள்ளி வேற ஊருக்கு போயிருக்காங்க. யோசேப்பு அன்பான தேவ ஜனமே வரும்போதே, நீங்க அதே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க. அவன் தூரமாய் வரும்போதே இந்த அண்ணன்மாருங்கள்லாம் தம்பிமா சகோதரர்கள் என்ன பண்ண தெரியுமா? சொப்பனக்காரன் வருகிறான், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேற நம்ம பார்க்கலாம், அவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பான தேவ ஜனம் என்ன பண்ணாங்க? பிளான் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, அவனை கொண்டு போய் ஒரு கொன்னு படுங்குழியில போட்டுடலாம் அப்படின்னு கூட திட்டம் எல்லாம் பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கொல்லணும்னு நினைச்சாங்க, குழியில போடணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தடே அவன் இங்க செத்து போறதை காட்டிலும் அங்க வர்ற மீதியானவர்களுக்கு அவனை வித்துடலான்னு 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்துட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, இவனுக்கு கண்ட அந்த சொப்பனம் என்னங்க நிறைவேறக்கூடாது. அது எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பல சதி திட்டங்களை செய்தார்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க வளராதபடி பலர் என்னங்க உன் கூட இருக்கிறவங்களோ, நீ நேசிக்கிறவங்களோ, உன் தரிசனத்தை தடை செய்யறதுக்கு பலர் முயற்சிக்கலாம். கவலையப்படாதீங்க. காரணம் என்னன்னா, பிரியமான தேவ ஜனமே, நம்ம செத்தாலும் தரிசனம் சாவாது. ஏன்னா இது நம்மனால உண்டானதல்ல, இது தேவனால உண்டானது. தேவன் ஒரு காரியத்தை தொடங்கினா அதை முடிக்கிற வரைக்கும் விட மாட்டார்.
ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு முன்னால பாவம் செஞ்சு பிசாசு இடம் கொடுத்து நம்ம தரிசனத்தை நாமே அழிச்சிடக்கூடாது. எப்படி சவுலு அன்பான தேவ ஜனமே அவனை ராஜா ஆக்குனாரு, அவன் தேவனை பிரியப்படுத்தாம மனுஷனை பிரியப்படுத்துறதுனால அவனுடைய ஸ்தானம் அவனை விட்டு போயிடுச்சு. அது மாத்திரமல்ல, அவன் ஊழியக்காரனுக்கு விரோதமா எழுப்பினபடினால ஊழியக்காரன் வேலை செய்யணும், ஆசாரியம் வேலை செய்யணும், ராஜா வேலை செய்யணும், தீர்க்கதரிசி வேலை செய்யணும். ஆனா சாமுவேல் வர 7 நாள் தாமதமான உடனே இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, ஊழியக்காரன் வரல, நானே ஜெபம் பண்ணிடுறேன்னு சொல்லி தேவனுக்கு பலி செலுத்திட்டான். அன்பான தேவ ஜனமே, அதனால என்ன ஆயிப்போச்சுன்னா அவனுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து லாஸ்ட்ல அவன் என்ன ஆயிட்டான்னா தேவன் அவனை தள்ளிட்டாரு. தேவனுடைய ஆவி அவனை விட்டு போன அசுத்தாவி அவனுக்குள்ள வந்துருச்சு. அதே போல நம்ம என்ன ஆயிடக்கூடாது, நம்ம பாவம் செஞ்சு நம்ம அக்கிரமம் செஞ்சு நம்ம என்ன ஆயிடக்கூடாதுங்க, நம்ம தரிசனத்தை நம்ம சொப்னத்தை நம்ம இழந்துடக்கூடாது. என்ன பாடு பிரச்சனை வந்தாலும் அதுக்காக தேவன் உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அதை நோக்கி நீங்க ஓடுங்க. நீங்க ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தை 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அங்க வேதம் சொல்லுது, பிரியமான தேவ ஜனமே, 17 வயதுல யோசேப்புக்கு அந்த சொப்பனம் உண்டானது. ஆனா அதை நிறைவேறுவதற்கு 13 வருஷம் அவர் காத்திருந்தார். அன்பான தேவ ஜனமே, சில நேரங்கள்ல சிலருக்கு உடனே நடக்கும், சிலருக்கு தாமதமா நடக்கும். ஆனா சோர்ந்து போவாதீங்க. ஏன்னா பிரியமான தேவ ஜனமே, லூக்கா 18:7 சொல்லுது, தாமதமானாலும் தடைப்படாது, கண்டிப்பா நடக்கும். தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரா, உனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரா, அதை எவனாலும் என்ன பண்ண முடியாதுங்க, அழிக்கவே முடியாது. நீங்க மாத்திரம் தேவனுக்கு முன்னால பரிசுத்தமா வாழுங்க, நீங்க உத்தமமா ஜீவிங்க, நீங்க பாவம் இல்லாம கரைப்படாம என்னங்க சுத்தமா வாழுங்க. யோசேப்பு வாழ்க்கையில அன்பான தேவ ஜனமே 13 வருஷத்துக்குள்ள அவன் உயர்ந்த நிலைக்கு வர்றது காரணம் என்ன தெரியுங்களா, அன்பான தேவ ஜனமே, அவன் தேவனை துக்கப்படுத்தல. அவனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போர்த்திபானுடைய வீட்டுல வேலைக்காரனா வந்து சேர்ந்தான். ஆனா கர்த்தர் அவன் அங்க உயர்த்தினதுனால அவன் போர்த்திபான் சாப்பிடுற சாப்பாடை தவிர ஒன்ன குறிச்சும் கவலைப்படலை. அவனோட மனைவி அவனை தவறா நடக்க பலவந்தம் பண்ணினான். இதுதான் வாய்ப்புடான்னு சொல்லி இச்சையை நிறைவேற்றி தேவனை துக்கப்படுத்தல. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்ன பண்றோம், பாவம் செஞ்சிடறோம். உலகத்துக்கு ஏற்றபடி மனுஷன் கேட்டபடி நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற அங்கதான் நம்ம விழுந்து போறோம். ஆனா யோசேப்பு என்ன பண்ணார் தெரியுங்களா, இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் யாரும் இல்லை என்னங்க, ஆனாலும் நீ அவனுடைய மனைவி உன்னை தவிர இவர் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொன்னான். அவன் பலவந்தம் பண்ணினா, வஸ்திரத்தெல்லாம் விட்டு ஓடிட்டான். அவன் என்ன தெரியுமா சொன்னா, இவனை கற்பழிக்க வந்தான், என்னை மானபங்கம் பண்ண வந்தான், செய்யாததை செஞ்சேன்னு சொல்லி இவளா போய் மேல விழுந்தான். ஆனா லாஸ்ட்ல பழி யோசிப்பு, அதுக்காக சரி கூட போனார். பரவாயில்ல, ஜெயிலுக்கு போறேன், ஆனா நான் பாவத்தை செய்ய மாட்டேன். தேவனுக்காக அவர் வைராகியமா வாழ்ந்தார். ஆனா நீங்க 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அன்பான தேவ ஜனமே, கரெக்டா நீங்க 30 வயது இருக்கும் போது தேவன் அவரை எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாய் மாற்றினார். அந்த அவர் கண்ட அந்த தரிசனம் சொப்பனல என்ன ஆகலைங்க, அழிஞ்சு போகல. நீங்க அதே ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து வாசிச்சு பாருங்க. எவன் இவனை கொன்னுன்னு சொன்னானோ, எவன் குழியில போடணும்னு சொன்னானோ, எவனை அடிமையா வித்துடலான்னு சொன்னானோ, அவனுங்களே வந்து என்ன பண்றாங்க, யோசேப்புக்கு முன்பாக பணிந்து கொள்றாங்க. யோசேப் கண்டுபிடிக்கிறார். அன்னைக்கு அந்த 17ஆம் வயதுல தேவன் கொடுத்த அந்த சொப்பனம், அந்த தரிசனம் அவன் வாழ்க்கையில என்னாச்சுங்க, 13 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறுச்சு. அன்பான தேவ ஜனமே, வார்த்தை கேட்கிற நீங்க தரிசனம் உள்ளவளா வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாருங்க, நிறைவேற்றுவார். ஹபக்குக் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, நீ கண்ட தரிசனத்தை எழுதி வை, என்னங்க, ஓடுறவன் வாசிக்க கடவான், அது சீக்கிரத்திலே நிறைவேறும். நீ எழுதி வை, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டு வாழ்க்கையில செய்வார், உன்னை உயர்ந்த நிலை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையில யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி அன்று எஜமானுக்கு உண்மையாய் இருந்து தேவனுக்கு பயந்து தேவி பரிசுத்தமாய் வாழ சமீபத்துல தூரத்துல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் தகுதிப்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அற்ப கால சுகத்துக்காக சந்தோஷத்துக்காக தேவனுடைய மேன்மையை மகிமையை ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடி யோசேப்பு ஆண்டவரே கர்த்தாவே செய்யாத தவறுகள் அன்று சிறைக்கு போனாலும்
அன்றைக்கு சகோதரரால விற்கப்பட்டாலும் தேவன் தானே கூட இருந்தீரே. அதே போல இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க உதவி செய்யும் ஐயா. யோசேப்பு எப்படி ஆண்டவரே தன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமா, தேசத்துக்கு ஆசீர்வாதமா, ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாரோ, அப்படியே இந்த வார்த்தை சமீபத்துல தூரத்துல கேட்கிற ஒவ்வொருத்தரும் அன்று குடும்பங்களுக்கும் ஜாதிகளுக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவ ஜனமே, தொடர்ந்து நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து எங்களை அணுகுங்க. ஜெப குறிப்பு இருந்தா தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.